அறியப்படும் பொருள் வந்தவுடனேயே இந்த அறிபவன் வந்து விடுகின்றான். பிறகு அறியப்படும் பொருள் சென்ற உடனேயே இந்த அறிபவன் சென்று விடுகின்றான். இந்த அறிவுக்கு அறிபவன்ற ஸ்டேட்டஸ் சென்று விடுகின்றது. பிறகு அறிவு எஞ்சி நிற்கின்றது. அந்த அறிவுதான் பார்த்தீங்கன்னா சித் ஞான சுரூபம். அதுதான் ஆத்மா என்று பார்த்தோம். இப்ப நான் குரு என்று நான் எப்ப என்ன சொல்லுவேன்? என் முன்னாடி சிஷ்யன் ஒருத்தன் வந்து இருக்கும்போது, சிஷ்யன் வந்து என்னை விட்டு சென்று விட்டால் நான் மறைந்து விடுவேனா? கிடையாது. நான் இருப்பேன். குருன்ற தன்மை பார்த்தீங்கன்னா என்னை விட்டு சென்று விடுகின்றது. அந்த நேரத்துல நான் குரு என்ற தன்மையோடு இல்லை. பிறகு சிஷ்யன் என்று ஒருத்தன் குரு முன்னாடி வந்து நிற்கும் போது நான் பிளஸ் குரு. பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் குருவாக நினைக்கும் போது பகவான் குருவாக வந்தார். அதற்கு முன்னாடி பகவான் பகவானாக இருந்தார். அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினார். பகவான் பிளஸ் குரு. பிறகு போர்க்களெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் தோள் மேல கையை போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா குருன்றது போயாச்சு, நண்பர்கிறது வந்தாச்சு. அப்படி அறியப்படும் பொருள் பாத்தீங்கன்னா அறிவுக்கு அறிபவன்ற ஸ்டேட்டஸ் வந்து தருது. பிறகு அறியப்படும் பொருள் சென்ற உடனேயே அறிபவனும் சென்று விடுகின்றான். அப்ப அந்த அறிவை வந்து என்னவென்று சொல்லலாம்? அறிபவனுக்கு ஆதாரமாக இருப்பது அறிவு சொரூபம். அதுதான் ஆத்மா.